ஹாய் டார்மிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் OT7க்கும் ஸ்டோரியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், வாயாடி பொண்டாட்டின்ட்டு. ஓகே, வாங்க இப்போது இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் OT7க்கும் மேரேஜ் ஆகி 3 month ஆகுது. ஓகே, போதும். உங்களை கம்பல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சரியான வாய். ஓகே, இதுவே போதும்டா. ஓகே, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ரொம்ப சோகமாக வேறு இருக்கீங்க. அப்போ ஆரம் வந்து, என்ன வயன், மத்தியானம் நீ சாப்பிட்லையாமே, ஏன் சாப்பிட்ல, இந்த அப்படி சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ நீங்கள், ஆரம் எனக்கு பசிக்கலடா, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்றீங்க. அப்போது ஜேஹோ, என்ன அப்புறம் சாப்பிட்றியா, ஏய் இப்போ சாப்பிட்றீ அப்படின்றாரு. நீங்கள் ஜேஹோ பார்த்து முறைச்சிட்டு, நான் எப்போ வேணால் சாப்பிடுவேன், உனக்கு என்ன, நீ கிளம்பு அப்படின்றீங்க. இப்போது ஜேஹோ வந்து போயிடுறாரு. அப்படியே அகெயின் சுகா வராரு உங்ககிட்ட. வயன் சாப்பிடு, அவன் ஏன் திட்டுற, அவன் நல்லதுக்கு தானே சொல்கிறான், தயவு செஞ்சு சாப்பிடுமா அப்படின்றாரு. நீங்கள் இந்த பாரு சுகா, நீ என்னை கத்த வச்சிடாத, கிளம்பு அப்படின்னுறீங்க. சுகாவும் போயிடுறாரு. அப்போ ஆரம், இந்த பாரு வயன், அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நீ அதை புரிஞ்சிக்க மாட்ற, அவங்க என் நல்லதுக்கு சொன்னதெல்லாம் போதும், எனக்கு பசிக்கலைன்னா என்னை விட்டுணும் ஆரம், உன் மேலே நான் நல்ல மரியாதை வச்சுருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னுறீங்க. ஆனால் ஆரம் உங்கள் மேலே நிறைய லவ்வோடு இருப்பார். ஸோ அதனால் அவர் கம்பல் பண்ணி உங்களை சாப்பிட வச்சிடுறாரு. நீங்களும் சாப்பிட்டு போயிடுறீங்க அந்த இடத்த விட்டு. இப்போ நைட் அப்படியே ஆயிருக்கும். நீங்கள் இப்போது ஜின் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. அப்போது ஜின் வந்து, என்ன வயன் ஒரே டல்லாக இருக்க, என்ன விஷயம் என்ன அப்படின்றாரு. நீங்கள் ஜின்னை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். பரவாயில்ல சொல்லு வயன், என்கிட்ட தானே சொல்லு அப்படின்றாரு. நீங்களும், உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, கல்யாணம் ஆகி 3 month ஆகுது, ஆனால் இது வரைக்கும் என்ன வெளியே கூட்டு போயிருக்கீங்களா, ஏதோ ஜெயிலுக்குள்ளே பூட்டி வச்ச குரங்கு மாதிரியே படுத்துறீங்கடா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னைக்காச்சும் வெளியே கூட்டு போங்க அப்படின்றீங்க. அப்போ உடனே ரூமுக்கு வரான். என்னடி அமைதியாக பேசுகிற போல, ஏய் உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்கிறீங்க வியை பார்த்து. அதுவா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ இப்படி அமைதியாக பேசுகிறது தான் புதுசாக இருக்குது அப்படின்றான். ஏன் அமைதியாக பேசக்கூடாதா, அமைதியாக பேசக்கூடாதுல்ல, நீ அமைதியாக பேசுகிறியே அதுதான் அப்படின்றீங்க. அப்போது நீங்கள் செம்ம கடுப்பாகி, இப்போ நீ இப்போது வெளியே போறியா, இல்லை நான் உன்னை அடித்து மண்டை உடைக்கவா அப்படின்றீங்க. அடி பாவி, கொலகாரி பாவி, இதை செஞ்சாலும் செய்வா. எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்ட்டு கிளம்பிடுறான். சரின்ட்டு அப்படியே ஜின்னு உங்களை படுக்க வச்சிடுறாரு. அப்படியே அந்த டைம் பாஸ் ஆகுது, அந்த டேவும் ஸ்கிப் ஆகிடுது. இப்போது காலையில் ஆகுது, எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சோஃபாவில் உக்காந்துட்ருக்கீங்க. ஒரு 10 மணி போல் இருக்கும். அப்போது ஜிமின் ரொம்ப வேகமாக ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போக பார்க்குறான். அப்போ நீங்கள் ஜிமின் இங்கே வா அப்படின்றீங்க. ஜிமின் ஓடுறதை நிறுத்திட்டு, வயன் நீயா அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறான். நீங்கள், ஆமாம் இங்கே வா அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் வர அப்படின்ட்டு ஓடுறதை நிறுத்திட்டு, உங்கள் ஸ்டெப் மேலே ஏறுறதை நிறுத்திட்டு உங்ககிட்ட நேராக ஓடி வரான். நீங்கள், ஏய் கூல், ஏன் பதட்டப்படுற, பொறுமையாவா என்ன அப்படின்றீங்க. நீ தானடி கூப்பிட்ட, நான் தான் கூப்பிட்டேன், நீ பதறாத, இப்படி வா உட்காரு அப்படின்றீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்படி கூப்பிட்றீங்களா. அவருக்கு
என்னடா இதுன்ற மாதிரி பார்க்குறாரு. சரின்ட்டு உங்கள் பக்கத்தில் ஷையாகி வந்து உட்கார்றாரு. நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு, டேய் என்னடா நீ பொண்ணு மாதிரி வைக்கப்படுற, உன்னை என்ன பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றீங்க. அது பொண்ணு பார்க்க வர்றதில்ல, பையன் பார்க்க வர்றது அப்படின்னு வெக்கத்தோடு சொல்கிறாரு. நீங்கள் அடைச்சி முதல்ல வைக்கப்படுறது நிறுத்து அப்படின்றீங்க. ஏய் என்னடி, நான்லாம் வைக்கப்படுறத பார்த்தா தமிழ்நாடே மயங்கும், நீ என்னடானா ஏன் வெக்கத்தை பார்த்து மயங்க மாட்றியே, போடி அப்படின்றாரு. சரி எதுக்கு என்ன கூப்பிட்ட அதை சொல்லு. அதுவா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் நகத்தை கடிச்சிட்டே சொல்கிறீங்க. ஜிமின், ஏய் நகத்தை கடிக்காமல் சொல்லு, அப்புறம் வீடெல்லாம் குப்பையாக போகுது உன் நகத்தால் அப்படின்றாரு. அப்படா, அது ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கு போர் அடிக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னை வெளியே கூப்பிட்டு போறியா? உன்னையா? வெளியவா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவர் மனசுக்குள்ளே, என்னடா இது ஜிமின், கடவுள் கண்ணை திறந்துட்டான் போலவே, அடப்பாவி வெளியே கூப்பிட்டு போகணுன்றாளி, இதுதான் நல்ல சான்ஸ் ஜிமின், இவளை வெளியே கூப்பிட்டு போய் கரெக்ட் பண்ணுற வேண்டியதுதான். இவ வாயாடி நம்ம 7 பேர் உயிரையும் அர்த்தா இன்னைக்கு இவளையே வெளியே கூட்டு போக சொல்லியிருக்கா. செம்ம சான்ஸு, விடக்கூடாது. இப்படியே மனசை மாற்றி உள்ளே பூந்துடுறா ஜிமின்னு அப்படின்ட்டு ஓகேன்ட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு பெரிய மாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அப்படி ஜாலியாக ஜிமின் கூட போகிறீங்க. அப்போது உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன் பேர் டேனி. வந்து உங்களை ஹக் பண்ணிடுறான். நீங்களும் ஃபஸ்ட்டு என்னடா இதுன்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் ஹக் பண்ணிட்டுன்னு சொல்கிறான். ஹேய் வயன், என்ன தெரில அப்படின்றான். நீங்கள் யாரான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஹேய் நான் தாண்டி உன் காலேஜ் ஃப்ரெண்ட் டேனி அப்படின்றான். நீங்கள், ஓ டேனி நீயா இது, சாரிடா நான் வேறு யாரும் நினச்சிட்டேன்ப்பா அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். நீங்கள் டேனியை சரிடா அப்படின்றீங்க. டேனி மறுபடியும் ஹக் பண்ணுறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்க்குறீங்க. அவனை தள்ளிவிடலான்னு நினைக்கிறீங்க. பட் ஜிமின் இதை பார்க்குறான். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஜிமினை வெறுப்பேற்றுறதுக்கு கொண்டவனே டேனியை மறுபடியும் ஹக் பண்ணுறீங்க நீங்களே. அப்போது ஜிமினுக்கு பயங்கர கோவம் வந்து தள்ளி விடுறான் டேனியை. என்னடா பண்ணுற, நீ யார் அப்படின்னு டேனி கேட்க, ஜிமின் நான் யாரா, ஏண்டா இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும்டா நான் யாருன்னு, நீ என்னடானா புதுசாக கேட்குற. இதை பாருப்பா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் என் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனையா? அவன் உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவன் என்ன உன் ஒய்ஃபா? பாடுறா, டேய் அவன் என் ஒய்ஃபையே தான்டா, அவளை விட்றான் அப்படின்றான் ஜிமின். டேனி, என்னது ஒய்ஃபா? அம்மா நீ யார் அப்படின்றான் டேனி ஜிமினை பார்த்து. டேய் பிடிஎஸ் தெரியுமா? தெரியும், 7 பசங்க. அதில் ஜிமின் தெரியுமா? தெரியும், செம்மையாக இருப்பான். டேய் அவனே நான் தாண்டா அப்படின்றான். டேனிக்கா அல்ல ஐயோன்ற மாதிரி ஓடிடுறான். அப்புறமேட்டு ஜிமின், டே ஓடாதடா, இங்கே வாடா அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஜிமின் போதும் விடு, அவன் போயிட்டான், போதும் விடுவான், உன்னை தான் இப்போ 2 விட போகிறேன். ஏடி எவனோ ஊர் பேர் தெரியாத உன்னை ஹக் பண்ணுவியாடி? நான் என்ன பண்ணுறது, அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டுடா. காலேஜ் ஃப்ரெண்டாக இருந்தால் ஹக் பண்ணுறியா? ஆமாம் என் ஃப்ரெண்டு, அதனால் ஹக் பண்ணேன், உனக்கு என்ன? உனக்கு என்னவா அப்படின்ட்டு 2 பேரும் மாலில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வரீங்க. அப்படியே வீட்டுக்கு தான் வரீங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அங்கே ஜிமின் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் கோவமாக தான் வரீங்க.
அப்போ ஜிமின் ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்கார்றாரு. உங்களுக்கு எது இருக்கா? அப்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி, சாரி வயன், உனக்கு தான் தெரியும்ல யாராச்சும் ஒன்று இது பண்ணால் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்ன்ட்டு. ஏடி புரிஞ்சுக்கவே மாட்ற? நீ முதல்ல என்னை புரிஞ்சுக்கோ, அப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றீங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்குறீங்க. அப்போது சடனாக ஒருத்தி, ஹே ஜிமின், ஹவ் ஆர் யூ அப்படின்றா. நீங்களும் ஜிமினும் யாரா அது அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட சின்ன வயசு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஜிமின் அப்படின்றா. நீங்கள் என்னடா பண்ணுறான்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜிமின், ஹே ஃப்ளோனா எப்படி இருக்க அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அவள் ஹேண்ட் ஷேக் பண்ணால் பரவாயில்ல, ஜிமினை வேறு ஹக் பண்ணுறான். செம்ம டென்ஷன் ஆகிடுது உங்களுக்கு. தென் உங்கள் முன்னாடி நடக்குது இது. ஜிமினும் இதை நோட் பண்ணிவிட்டு உங்களை வெறுப்பேற்றுறதுக்கிட்டே அவனும் ஹக் பண்ணுறாரு. இன்னும் கோவமாயிடுது உங்களுக்கு. அவன் ஜிமின் கணத்தில் வேற முத்தம் வேற வைக்கிறான். நீங்களா, ஏய் யார் நீ, தள்ளி போடி அப்படின்றீங்க. ஜிமின், ஏய் வயன், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்றீங்க. இது ஃப்ரெண்டா? அடிச்சா நான் நினச்சிக்கோ, ஃப்ரெண்டெல்லாம் பறந்துடும் அப்படின்றீங்க. ஜிமின், என்ன இவன் இப்படி கத்துறான், யார் இவன் அப்படின்னு அந்த பொண்ணு பதட்டமாக கேட்குது. ஃப்ளோனா, இது என் ஒய்ஃப் அப்படின்றான். ஒய்ஃபா? இவளை இவ்வளோ வாயாக இருக்கா, இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்றான் அவன். இதை பார்த்துட்டு நீங்கள், ஏய் உனக்கு என்னடி வேணும், என் புருஷனை ஏன் முன்னாடியே கட்டி பிடிக்கிற, அதுவும் அவன் கன்னத்தில் வர ஏன் முன்னாடியே முத்தம் வைக்கிற, யார் நீ அப்படின்ட்டு அவள் கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், அவளுக்கு டிஎஸ் கொட்டுது. அங்கேருந்து ஓடிடுறான். டேய் அப்பா ஜிமினே, இனிமேல் இன்னொரு தடவை நான் உன்னை பார்க்க வந்தா என்னை செருப்பாலடி, ஆஹாஹா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து எடுறா அப்படின்ட்டு அவன் ஓடிடுறான். அப்புறம் ஜிமின், ஏய் வயன், என்ன நீ, அவன் என் ஃப்ரெண்டுன்ற, நீ என்னடா அவளை அடிச்சிட்ட அப்படின்றான். நீங்கள் என்ன ஃப்ரெண்டு தான் இப்படி பண்ணுவாங்களா, லூசாடா நீ அப்படின்றீங்க. அப்படியே ஐஸ்கிரீம் ஷாப்லேயே சண்டைலாம் வேறு நடக்குது. அப்புறம் எப்படியோ சமாதானம் அங்கேயே 2 பேரும் வந்துடுறீங்க வீட்டுக்கு. அப்போது வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஏதோ திட்டிகிட்டே வேறு போகிறீங்களா. இதை வியும் சுகாவும் ஹாலில் இருந்து நோட் பண்ணுறாங்க. ஹாலில் தான் சோஃபாலாம் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு நோட் பண்ணுறாங்க. என்ன இவன் ஏதோ புலம்பிட்டு போகிறான், ஏதாச்சும் தெரியுமாடா? எனக்கு தெரியல வி, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? யாருக்கு தெரியும், ஜிமின் வந்தால் தான் தெரியும். சரிவா அப்படின்ட்டு ஜிமின் இப்போ வரான். நேராக சுகா கிட்ட தான் வரான். ஏய் என்னடா ஆச்சு, ஏன் வயன் திட்டிகிட்டே போகிறான், என்னவா? அது ஒரு சின்ன சண்டைடா. சின்ன சண்டையா? என்னடா சண்டை அது? அதுவாவே அப்படின்ட்டு ஜிமின் அங்கே நடந்த எல்லா கதையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறான். இங்கே 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்னது, அவன் ஒரு பையனை ஹக் பண்ணாளா? ஏன்னாடே, நம்மளுக்கே கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, நம்ம விரல் கூட அவன் மேலே பட்டதில்லை. எவனும் ஒருத்தவனை கட்டி பிடிச்சி இருக்கான்ற, அவனை சும்மாவை விட்டேன் அப்படின்னு சுகா கேட்க, நான் எங்கடா சும்மா விட்டேன், அவன் ஓடிட்டானா கொய்யால, அவன் ஓடின காலை உடைக்காமல் என்னடா நீ பண்ணியிருந்தேன்னு வீ சொல்ல, டேய் நிறுத்துங்கடா, அவன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கேன், அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான் ஜிமின். சரின்ட்டு 3 பேரும் இவளை சும்மா விடக்கூடாது, ரொம்ப வாயாடுறான் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போது மீதி 4 பேர் அங்கே வந்துடுறாங்க. அப்போது என்னடா என்ன கத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜிமின் சொன்னதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அப்போது அவ்வளோதான், 4 பேரும் 7 பேரும் செம்ம கோவமாயிட்டு உங்கள் ரூமுக்கு தான் நான் செம்ம கோவத்தோடு வராங்க. ஏ ஒயன் அப்படின்ட்டு வேகமாக டோரை
தட்டி விடுறாங்க. அப்போது நீங்கள் பயந்து போய் அதாவது படுத்துட்ருப்பீங்க நீங்கள் செம்ம டயர்டில். என்னடா இது அப்படின்னு ஏஞ்சி பார்ப்பீங்க. அப்போ ஜேகே, ஏண்டி உன்னை நாங்களே தொடாமல் இருக்கோம், உன்னை எவனோ ஒருத்தன் கட்டி வேற பிடிச்சானே, யார் அது? காலேஜ் ஃப்ரெண்டா? அவன் காலேஜ் ஃப்ரெண்டாக இருந்தால் அவனை கட்டி பிடிக்கலாமா அப்படின்றான். ஜேகே, என்ன நீ? அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவன் காலேஜ் ஃப்ரெண்டோ என்னை கிளவோ, அவன் எப்படி ஒன்று ஹக் பண்ணலாம் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறான். டேய், தேவையெல்லாம் பேசாதீங்க, எனக்கு தூக்கம் வரது, கிளம்புங்க அப்படின்றீங்க. அப்போது சுகா, தூக்கம் வரதுக்கு கிளம்புங்களா? ஏண்டி, இங்கே நாங்கள் 7 பேரும் எங்கள் வலியை கொட்டி தீர்த்துட்டு இருந்தா உனக்கு என்னடி தூக்கம் அப்படின்றான். நீங்கள் சுகா தேவையெல்லாம் பேசாத, அப்புறம் 7 பேரும் செம்மையாக உதவாங்குவீங்க, கிளம்புங்க. ஆமாம், இப்போது யார் அடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வி சொல்கிறான். நீங்கள் எப்படி 7 பேர்கிட்டையும் வாக்குவாதம் போது, இல்லை அவன் ஃப்ரெண்டு தான்றீங்க, அது எப்படி ஃப்ரெண்டு ஒன்று ஹக் பண்ணலான்ட்டு அவங்க இப்படியே நைட்டு ஃபுல்லாகவே சண்டையாக தான் போகுது. அப்படியே விடிஞ்சிடுது, ஒரு 4 மணி இருக்கும், அப்படியே சண்டை போட்டுனே தூங்கிடுறீங்கலாம் ஒவ்வொருத்தராக. இப்போ கடைசியாக ஆரம் தான் லாஸ்ட் வரைக்கும் எதுவும் பேசாமல் இருந்திருப்பார். இப்போது அவர் லாஸ்ட்டாக உன் ஃப்ரெண்டோ என்னவோ, ஆனால் நீ பண்ணது தப்பு, நீ இப்போ எங்களுக்கு ஒய்ஃப் ஆகிட்டல, நீ எப்படி அவங்கள ஹக் பண்ணலாம், அது ரொம்ப தப்பு வயன் அப்படின்றான். சரி, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஆரம் சொன்னதுக்காக நீங்களும் அப்படியே படுத்துடுறீங்க. அப்படியே அந்த டே போயிடுது. ரொம்ப நேரம் நைட்டெலாம் சண்டை போட்டதால் நீங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் ஏஞ்சிருப்பீங்க 8 பேருமே. என்ன இது ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஜெய்ஹோப் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறாரு. அப்படியே ஜெய்ஹோப் ஒவ்வொருத்தரையாக எழுப்புறாரு. அப்போது நீங்கள் குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்து நம்ம ஜெய்ஹோப் மறந்து போய் உங்களையே ரசிச்சிட்ருக்காரு. அப்போது ஆரம், என்னடா அவளை அப்படி பார்க்குற, பின்ன என்னடா அவள் அவ்வளோ அழகாக தூங்குறான். ஆமாம், நைட்டு மட்டும்தான் அழகாக தூங்குவாள், காலையிலெல்லாம் பேய் மாதிரி பேசிகிட்டே இருப்பான், இல்லைன்னா நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பான். விடு ஜேகே, அவன் நம்ம ஒய்ஃப் தானே, நம்மக்கிட்ட தான் அவன் பேச முடியும், வேறு யார்கிட்ட அவன் பேச முடியும்? என்ன சுகா சப்போர்ட்லாம் பண்ணுற, போடா அப்படின்ட்டு 7 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜிமினுக்கு செம்ம கோவம். அவள் என்ன தான் பண்ணாலும் எனக்கு அந்த பையனை அவள் ஹக் பண்ணது பிடிக்கவே இல்லைடா. அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த பையனை ஹக் பண்ணியிருப்பான். எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா, எனக்கு என் ஹார்ட்டே உடஞ்சிருச்சுடா. டேய் விடுடா பழச நினச்சிட்டு, அதான் நைட்டெல்லாம் சண்டை போட்டுடல, மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? மணி நைட் 8 ஆகுதுடா, நேற்று நைட் 8 மணிக்கு ஆரம்பித்தது, இப்போ நைட் 8 ஆகுது, விட்டுங்கடா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க கத்தின சத்தத்தில் ஏஞ்சிடுறீங்க. என்னடா நீங்கள் என்னை தூங்கவே விட மாட்டீங்களா அப்படின்றீங்க. அப்போ ஏய் தூங்க விட மாட்டோமா? ஏண்டி இவ்வளோ நேரம் தூங்குறது உனக்கு பத்தலையா? பத்தலை, இன்னும் அதே கதை தானா? அவள் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, போதுமா? அப்போது ஜிமினுக்கு ஃப்ரெண்டா அப்படின்றீங்க. சரி அவன் யாரும், போதுமா? இல்லை, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ எனக்கு ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றான். என்ன பண்ணி ஆகணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு? அதுதான் வயன், இன்னைக்கு நைட் நான் உன் கூட படுக்கணும். என்ன? இல்லை டபுள் மீனிங் எடுத்துக்காத, சிங்கிள் தான். வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்க. ஆனால் அவருக்கு டபுள் மீனிங்கில் தான் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அப்போது தியாங்கும் ஜேகேவும்
இது என்ன, அவன் மட்டும் எப்பட்றா நைட் அவ கூட? நம்மளும் தானே அவன் புருஷன், அது எப்படி அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை சும்மா விடக்கூடாது, நம்ம கேங் லீடராண்ட சொல்லணுமே அப்படின்ட்டு ஆரமாண்டியும் 1க்கு 2 பற்ற வச்சிடுறாங்க. ஆரமும் இவங்க சொன்னதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 2 பேரும் கூட்டு கலவாணிங்க இல்லையா, நல்லா நம்புகிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் ஆரமும் சரின்ற மாதிரி இப்போ 6 பேரும் ஒன்று கூடி இருப்பாங்க. ஜிமின் மட்டும் எப்படி அவன் கூட இருக்கலாம்? நம்மளும் தானே அவன் புருஷன், அப்போ நம்மளும் தானே அவன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு 6 பேரும் முடிவு எடுத்துகிட்டு இப்போ உங்ககிட்ட, ஜிமின் அதெல்லாம் முடியாது, நாங்களும் அவன் கூட இருப்போம். என்ன ஏண்டா ஹர்ட் ஆனது நான், நீங்கள் ஏண்டா? நீ இருந்து பார்த்ததான் உன் கண்ணால், ஆனால் நீ இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு எங்களுக்கும் அவள் ஒய்ஃப் தானே, அப்போ நாங்களும் அவன் கூட இருக்கணும் தானே? ஜிம் என்னடா சொல்கிற? ஆமாம், அவள் எங்களுக்கும் ஒய்ஃப் தானே, அவள் எல்லாருக்கும் 50-50 என்னடா என்னை பங்கு போடுறீங்க, போங்கடா அப்படின்றீங்க. அப்போது ஆரம்பங்க கையை பிடிச்சி, எங்கே போகிற வயன், இன்றைக்கி நீ எங்கள் கூட தான் அப்படின்னு உங்களை பெட்டு மேலே தள்ளுறாங்க. நீங்கள் ஐயோ ஆளை விடுங்கடா அப்படின்றீங்க. அப்போது ஜிஹோப், உன்னை விட்டால் நாங்கள் என்னோட பண்ணுறது, டேய் வேணாம். அப்போ சுகா, என்ன கொடுத்தாங்கன்னு வேணான்ற வயன். சுகா நீயுமா? அவனும் இல்லை நானும் தான். ஜின் வேணாம், இப்போ தானே சுகா சொன்னா என்ன கொடுத்தாங்க வேணான்ட்டு, இன்னும் நாங்கள் கொடுக்கவே இல்லையடி. தியாங் நீ ஓவராக பண்ணுற, பார்த்துக்கோ. அவனை பார்த்துட்டே இருந்த எப்படி, கொஞ்சம் என்னையும் பாரு வயன். ஜேகே தப்பாக இருக்கு, பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. என்னடா டார்லிங், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், வேணாம் அப்படின்ட்டு 7 பேருமே செம்ம மூடாக அவங்க மேலே வராங்க. நீங்களா செம்மையாக இதுவாக ஆகுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆகுறீங்க, என்னடா இதுன்ற மாதிரி. அப்படி 7 பேரும் ஒருத்தவங்க அப்படியே ஜாலியாக போகுது அந்த நைட்டு. உங்களுக்கு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அதுவும் ஒரே நைட்டில் 7 பேரும் காலையிலேருந்து வேற சாப்பிடல, உடம்பும் வேற செம்ம டயர்டு. என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. டீயா சாகிறது, ஐயோ விட்டுருங்களான்றீங்க. 7 பேரும் விட்டுற மாதிரியே தெரியல. ஒவ்வொருத்தரா வந்து செம்ம மூடாக கிக்காக பண்ணுறாங்க. உங்களுக்கு பயங்கர பெயின் ஆகுது, எப்படியும் பொறுத்துக்கிட்டீங்க. அப்படியே காலையில் ஆகி அந்த டைம் பாஸ் ஆகிடுது. இப்போது காலையில் ஒரு 12 மணி இருக்கும், ஷார்ப்பாக 12 இருக்கும். அப்போதான் கண்ணே முழிக்கிறீங்க. நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க யாரா இருக்க மாதிரி. பார்த்தா 7 பேருமே உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. என்னடா மறுபடியும் இன்னொரு ரவுண்டா? ஆளை விடுங்கடா, இதுக்கு மேலே என்னால் முடியாது. அதுதான் தெரியுதுல்ல. சரி, எப்படி இருந்தது வயல் நைட்லாம் அப்படின்னு ஜேகே வெட்கப்பட்டு கேட்குறாங்க. நீங்கள் போட பாவீங்களா, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த தொடவே கூடாதுன்னு சொல்லி தொட்டிங்க, போங்கடா அப்படின்றீங்க. அப்போது 7 பேர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு சரி அப்படின்ட்டு உங்களை கேரை பார்த்துக்கிறாங்க. 7 பேரும் வச்சு வேறு செஞ்சுருப்பாங்க. 2-3 ரவுண்டு போயிருக்கோம் நைட்டு வேறு. அதனால உடம்பெல்லாம் செம்ம இதுவாகிட்ருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு வாரத்துக்கு உங்களால் ஏஞ்சி நடக்கவே முடியாது. 7 பேரும் நல்லா பார்த்துருப்பாங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே போகுது அந்த மந்த்து. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகுது. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ ஜின் வந்து, என்னடி ஒரு மாதிரியாக இருக்கேன்? அதுதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னது, நீ அப்பா ஆக போகிறடா? ஐயோ நிஜமாவா அப்படின்னு ஜின் சந்தோஷமாக சொல்கிறான்.
அதுக்கேண்டி இவ்வளோ சோகமாக சொல்கிற? சரி இரு அப்படின்ட்டு ஜின் மீதி 6 பேரையும் கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ 6 பேரும் 7 பேரும் வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறாங்க தான் அப்பா சந்தோஷத்தில். அப்படியே 7 பேர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தையும் பிறந்துடுது. குழந்த உங்களை மாதிரியே வாயாக தான் பிறக்கும், ஆனால் ஜாடெல்லாம் அவங்க 7 பேர் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தையும் அப்படி உங்களை மாதிரி வாய் இந்த அழகாக இருக்கும் பார்க்க. அப்படி அந்த இயரெல்லாம் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி மாதிரி வாயாடாமல் கொஞ்சம் இருப்பீங்க, ஆனாலும் டக்கு டக்குன்னு அந்த வாயாடுறது அதெல்லாம் வரும். ஸோ ஹாப்பி என்டிங்டா, அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.